புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 15. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுடன் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். சிந்தனை. நிக்கதேமுவுடனான உரையாடல் இன்றும் தொடர்வதை நற்செய்தி வாசகம் காட்டுகிறது. ரபி, நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று நிக்கதேமு இயேசுவுக்கு கூறி உரையாடலை தொடங்குவதன் மூலம் நிக்கதேமுவிடம் சிறிதளவு நம்பிக்கை உண்டு என்பதை அறிய முடிகிறது. தமது இந்த கூற்றினால் இயேசு மகிழ்வார் என்று நிக்கதேமு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர் முழு மனமாற்றம் பெற வேண்டும் என்று விரும்பி அவரை ஆழமான நம்பிக்கை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்றார். அதற்காக நீர் மேலிருந்து பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இதுவே அவர்களுடைய உரையாடலின் மையமாக இருக்கின்றது. புலன்களால் நாம் பெறும் வியப்பை கடந்து நம்பிக்கைக்கு செல்ல இயேசு அவரை தூண்டுகின்றார். அது தூய ஆவியாருக்கு திறந்த மனதோடு இருக்கும் போதே சாத்தியமாகும். நிக்கதேமுவை போல பலர் நாங்கள் செபத்தின் ஊடாக கடவுளை அணுகும் போது மேலோட்டமான அல்லது தொடக்க நம்பிக்கை நிலையிலேயே இருக்கின்றோம். இயேசுவின் தெய்வீகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆயினும் இது ஒரு தொடக்க நிலைதான். முதல் அடியை நாம் எடுத்து வைக்கும் போது பின்னர் இயேசுவே எம்மை அதற்கு அப்பாலே அழைத்து செல்வார். அதனை பெறுவதற்காக திறந்த உள்ளத்துடன் தெய்வீக மறைபொருட்களின் ஆழத்திற்கு எம்மை அழைத்து செல்வார். இயேசுவின் கேள்வி, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே என்பதாகும். இது ஒரு சவாலாகவும் அதே வேளையில் ஓர் அழைப்பாகவும் இயேசு நிக்கதேமுவுக்கு விடுக்கின்றார். சந்தேகத்தோடும் அலட்சிய மனப்பான்மையோடும் தம்மை அணுகி வருகின்றவர்களை இயேசு கண்டித்தது போல் அல்லாமல், நிக்கதேமுவுடனான உரையாடலின் போது அவரது தொனி உறுதியானதாகவும் அதே வேளையில் பரிவு கொண்டதாகவும் இருக்கின்றது. அவருடைய வரையறுக்கப்பட்ட புரிதலை இயேசு அவருக்கு எடுத்துக்காட்டி தம்முடைய இறை அடையாளம் மற்றும் தமது இறை பணி குறித்த உண்மையை இன்னும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு அவரை அழைத்துச் செல்கின்றார். இந்த ஆழமான புரிதலுக்கான அழைப்பு எம்மிலும் எதிரொலிக்க வேண்டும். மேலோட்டமான நம் கண்களால் பார்க்கக்கூடியவற்றுக்கு அப்பால் அவர் வெளிப்படுத்தும் தெய்வீக உண்மைகளை காணுமாறு இயேசு எம்மை அழைக்கிறார். பாலைவனத்தில் மோசே உயர்த்திய பாம்பை குறித்து காட்டி
தமது சிலுவை சாவையும் மெசியாவுக்குரிய தமது இயல்பையும் எடுத்து காட்டி அத்தகையவரில் நம்பிக்கை கொள்வோர் வாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று கூறுகின்றார். இயேசு ஏன் மறைபொருளாக பேசினார்? ஏனென்றால் நமக்குள் இருக்கும் தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி ஒளியூட்டும் போதுதான் அவர் சொல்லும் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அதாவது கண்ணுக்கு புலப்படாத காற்றை உணர முடிவது போல தூய ஆவியாரும் நம் கண்களுக்கு தெரியாதவராக இருந்தாலும் வல்லமையுடையவராகவும் உருமாற்றும் சக்தி கொண்டவராகவும் இருந்து கொண்டு செயலாற்றுகின்றார். தொடக்கத்தில் சிறிதளவு நம்பிக்கை கொண்டிருந்த நிக்கதேமு பின்னர் தமது நம்பிக்கையை இயேசுவில் ஆழமாக வளர்த்து கொண்டதை இன்று சிந்திப்போம். எமது நம்பிக்கை இன்னும் தொடக்க நிலையில்தான் உள்ளதா அல்லது வளர்ந்துள்ளதா? எமது நம்பிக்கையின் இன்றைய நிலை எமக்கு திருப்தியாக உள்ளதா? இன்னும் வளர்க்க வேண்டியுள்ளதா? அதை வளர்க்க முயற்சிகள் எடுப்போமா? செபம். ஆண்டவரே, உமது உண்மையை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள எமது நம்பிக்கையை ஆழமாக வளர்த்து கொள்ள எங்களை அழைத்து செல்லும். ஆமென்.